நீங்க போன் பேசிட்டு வாங்க, நான் உள்ள போய் லட்சுமியை பாக்குறோம். வந்துருங்க. வந்துருங்க மாப்பிள்ள. அச்சோ, இவங்க வேற கோயிலுக்குள்ள போயிட்டாங்களே. மாமி திவ்யாவி ஒன்னா பார்த்தா என்ன ஆகும் தெரியலையே. ஐயோ, திவ்யா வேற கூப்பிடுறாளே. ஹலோ திரு, வந்துட்டியா? ஐயோ, வந்துட்டேன்னு சொல்றதா வரலன்னு சொல்றதா? ஹலோ ஹலோ திரு. திரு, இங்க டவர் கம்மியா இருக்கு. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குது கேக்குது. இப்ப நீ எங்க இருக்க? வந்துட்டே இருக்கேன். ஹலோ திரு, கேக்குதா? கேக்குதா திரு? திவ்யா கேக்குதா? அத பேசதான் இப்ப நம்ம வந்திருக்கோம். வா. திவ்யா ஒரே நிமிஷம். கண்டிப்பா நான் வரணுமா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இல்லாம எப்படி திரு? மகா லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னா அது நானும் நீயும் சேர்ந்து எடுத்தா தானே கரெக்டா இருக்கும். அது என்ன விஷயம்? என்ன டிசிஷன்? மகா சொன்னதை நீயும் கேட்டல. அவளை அப்படியே விட்டுற கூடாது திரு. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்போல இருந்து டிசிஷன் சொல்ற. என்ன டிசிஷன் சொல்ல மாட்டேங்கிற? சொல்ற. அவ கழுத்துல இருக்கிற தாலி தான் அவளுக்கு பெரிய ப்ராப்ளமே. அவ ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்தா கூட ஓகே திரு. ஆனா அவ ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்திய லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறாராமா. அப்போ இவ மட்டும் எதுக்கு தாலியை கட்டிட்டு கஷ்டப்படணும்? அதனாலதான் திரு அந்த தாலியை கழட்டி கோவில் உண்டியல்ல போட சொல்ல போற. இங்க தானே பாட்டியை உட்கார சொல்லிட்டு போனோம். எங்க போனாங்க இவங்க? நான் அப்படி சொல்லும் போது அவ எப்படி ரியாக்ட் செய்வான்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. நீயும் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் திரு. நீயும் அவளுக்கு எடுத்து சொன்னாதான் நாம சொல்றது அவ நல்லதுக்கு தானே அவளுக்கு புரியும். அதுக்காக தான் சொல்றேன், நீயும் கண்டிப்பா இருக்கணும். அவனும் தேடி வரல. அப்படி இருக்கும்போது இந்த தாலிக்கு என்ன அர்த்தம் மகா? எனக்கு தாலி கட்டினவரை பக்கத்துல வச்சுக்கிட்டே இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கே கடவுளே. இது என்ன சோதனை? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீயும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். அதுக்கு இப்போ உன் கழுத்துல இருக்கிற தாலி தடையா இருக்கு. அதனால அந்த கழுத்துல இருக்கிற தாலிய சாமியை கும்பிட்டு கழட்டி உண்டியல்ல போடு.
சொல்றீங்க? தெரியும் மகா, நீ ஷாக் ஆவன. வேற நல்ல வாழ்க்கை உனக்கு அமையணும்னா நிச்சயம் இந்த தாலி உனக்கு தடையாதான் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் புருஷன் வேற வழி இல்லாம தானே உனக்கு இந்த தாலியை கட்டினாரு. அத அவரும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கைய அவர் அமைச்சுக்க போயிட்டாரு. அதே மாதிரி தானே நீயும் இருக்கணும். உனக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணுமே இல்ல. தாலியை கட்டினாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரே நினைச்சு நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிறது எந்த அர்த்தமும் இல்ல மகா. சத்தியமா சொல்ற, எனக்கு உண்மையிலே ஒரு தங்கச்சி இருந்தாலும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். இப்பவும் நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா நினைச்சுதான் இதை சொல்றேன். அவ்வளவு ஏன், ஒருவேளை ஏன் வாழ்க்கையில இப்படி நடந்திருந்தா அப்பவும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். என்ன மகா, நான் இவ்ளோ சொல்றேன், நீ எதுவுமே பேசாம இருக்க?